தப்போ சரியோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸா நிக்கக்கூடிய எது சரியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்ல இருந்து யோசிச்சுட்டு ரெண்டு பக்கமே ஒரு முடிவை சொல்லாம நல்ல மன வாழ்க்கை, நல்ல உடை, நல்ல சுகம், நல்ல பாக்கியம், சந்தோஷம், காதல், அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னாங்க. நான் நல்லா இருக்க போறேன், ஏதோ இருந்தாலும் என்னத்தையும் சொல்றாரியா, ஏதோ நல்லா இருப்போம்னு சொல்றாருல்ல. நம்பிக்கை பிறந்தால் அவர் ரகரகமா கார் வச்சிருக்கிறாங்க. அது ஒவ்வொரு கம்பெனில ஒவ்வொரு பிராண்ட்ல எல்லா பிராண்ட் வேலையும் காலியாகி, காதலும் காலியாகி, கடைசியில குடும்பமும் காலியாகி, கல்யாணமும் காலியாகி, அமைந்த வாழ்க்கை, ஆயுள், நீங்க பார்க்கக்கூடிய தொழில், அமையக்கூடிய தொழில், தொழிலால் பெறக்கூடிய லாபம் நஷ்டம் அத்தனை அன்பான நேயர்களுக்கு வணக்கம். ஒவ்வொரு லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள் என்னென்ன அப்படிங்கறத நம்ம தொடர்ச்சியா பேசிட்டு இருக்கோம். இது லக்னம் சீரீஸ். இந்த எபிசோட்ல துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள்லாம் என்னென்ன அப்படிங்கறத நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். புலிப்பாணி சித்தர் வழி ஜோதிடர் திரு கோகுலக்கண்ணன் அவர்கள் கிட்ட இது சார்ந்து நம்ம பேசலாம். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். குரு வாழ்க, குருவே துணை. ராசிக்கும் நட்சத்திரங்களுக்கும் சிறப்பம்சங்கள், குணாதிசயங்கள் இருக்கு. நம்ம பேசியிருக்கோம் ஏற்கனவே. லக்னத்துக்கும் இருக்கு இல்லையா சார்? துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுடைய சிறப்பம்சங்களை பத்தி சொல்லுங்க. அதாவதுங்க, ராசி தெரியும், நட்சத்திரம் தெரியும். நட்சத்திரத்தின் அடிப்படையில எனக்கு இன்னும் தசை நடக்குது அப்படின்னு முதற்கொண்டு நம்ம நேயர்களுக்கு தெரியும். சிலர் கேட்குறாங்க, இதில் சொல்லக்கூடிய பலன்கள் இந்த பெயர்ச்சி பலன்கள்லாம் லக்கணத்திற்கும் பொருந்துமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்ப ஒரு பெயர்ச்சி பலன்கள்ங்கிறது தினபலன் பார்க்குறோம், வார பலன் பார்க்குறோம், மாத பலன் பார்க்குறோம், கோச்சாரங்கள்ல குரு பகவானுடைய பயிற்சி, சனி பகவானுடைய பயிற்சி, ராகு கேது பகவானுடைய பயிற்சி பலன்கள்லாம் பார்க்குறோம். ஆனா பிறப்பு ஜாதகம் என்பது லக்னத்தை மையமாக வைத்து, லக்னத்திற்கு கிரகங்களுடைய தொடர்பு, லக்னாதிபதி இருக்கும் நிலை, லக்னத்தை பார்த்த கிரகங்கள், லக்னாதிபதியோடு சேர்ந்த கிரகங்கள், இவர்களை வச்சுதான் ஒருத்தருடைய வாழ்க்கை பயணம் அப்படிங்கிறது இருக்கு. ஒருத்தர் பூர்வ புண்ணியத்தின் பலனாக நல்ல ஒரு வசதி வாய்ப்பா பிறக்கும் போதே பிறந்துறதும், அல்லது ரொம்ப ஒரு கஷ்ட நிலையில இருந்தாலும் பெரிய ஒரு நல்ல கோடீஸ்வர யோகத்தை சின்ன வயதுகளிலேயே சந்திப்பதும், அல்லது சின்ன வயதிலேயே பெரிய புகழ்மிக்க அதிகாரமிக்க பொறுப்புகளில் போய் அமர்வதும், அந்த லக்னத்திற்கு கிரகங்கள் உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு. லக்னத்துக்கு 10ஆம் இடத்துல இருக்குங்க, லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல இருக்குங்க, லக்னத்திற்கு பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்குங்க அப்படின்னு ஒரு ஜாதக அமைப்பே அந்த லக்னத்தை வைத்து, லக்னாதிபதியை வைத்து தான் பார்க்கிறோம். ஏன் சொல்ல போனா ஆயுள் பலன் அப்படின்றத லக்னம் லக்னாதிபதியை வச்சு பேசுறோம். ஒருத்தர் ரெண்டு பேருக்கு இடையில ஒரு பிரச்சனை நடக்குது, கருத்து வேறுபாடுகள் நடக்குது. நான் தான் சரி அப்படின்னு சொல்லல, சரி நீங்க பண்ணதுதான் சரி அப்படின்னு சொல்லல, நானும் சரியானவனா நீயும் சரியானவனா, யாரும் சரியானவன், யோசிச்சு சொல்றேன் இரு அப்படின்னு சொல்ற மாதிரி ஒரு நிதானமா ஒரு விஷயத்தை யோசித்து ஒரு முடிவை பண்றவங்க. தப்பு நம்ம வார்த்தையில வந்துடக்கூடாது. நம்ம சொல்றது நம்ம தான் சரிங்கிறத கூட புரிய வைக்கிற விதமா புரிய வைக்கணும். அவங்களுக்கு நம்ம நம்மளுடைய ஆணவம் அப்படின்ற வெளிப்பாடு வந்துடக்கூடாது, அல்லது அவங்க மேல இருக்கிற தப்ப முகத்துக்கு நேரா சொல்லிடக்கூடாது அப்படின்றது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுக்கிட்டு இருந்தாலும் ஒன்னும் இந்த பக்கம் நியாயத்தை சொல்லியா அல்லது அந்த பக்கம் நியாயத்தை சொல்லியானா ரெண்டு பக்கமே நியூட்ரல் நின்று நீ பண்ணது சரிதான் அவரும் பண்றது சரிதான், சரி வாங்க முதல்ல டீ குடிச்சிட்டு பேசுவோம் அப்படின்னு அந்த இடத்தை கடத்தி விடுறது. இந்த குணாதிசயங்கள் எல்லாம் ஒருவரிடம் இருந்தால் அவர் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள். தப்போ சரியோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸா நிக்கக்கூடிய எது சரியா இருக்கு அப்படின்னு பார்த்துட்டு அந்த பக்கத்துல இருக்கக்கூடிய சைட்ல இருந்து யோசிச்சுட்டு ரெண்டு பக்கமே ஒரு முடிவை சொல்லாம நடுநிலையான முடிவை நாளைக்கு சொல்றேன்ட்டு ஒருத்தர் எஸ்கேப் ஆகுறாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பார்கள். ஜட்ஜ்மெண்ட் சொன்னாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. அழகான ஆடை, ஐஸ்வர்யங்கள், நறுமணங்கள், வாசனாதி திரவியங்கள், சுத்தமான இடங்கள், பளிச்சின்ன இடங்கள், வீடு பளிங்கு போன்ற சின்ன வீடா இருந்தாலும், ஓலை குடிசையா இருந்தாலும் அப்படி மொழுகி கோலம் போட்டு அப்படி கற்பூர பத்தி வாசனை அந்த வீட்டுல வருதுன்னு சொன்னா துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. 4 ட்ரெஸ் வச்சிருந்தாலும் நறுக்குன்னு தெரிஞ்சாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக இருப்பாங்க. பெரும்பான்மையா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கிறாங்கன்னா, அப்ப எல்லாரும் மனசாட்சி கட்டுப்படாமையாம நடக்கிறோம் அப்படின்னா, பெரும்பான்மையா எல்லா விஷயத்துக்குமே மனசாட்சி பார்த்துட்டு இது நியாயமா சரியா தப்பா, நம்ம சொல்றது தப்பாயிருமா அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்க துலா லக்னத்தில் பிறந்தவங்களா இருப்பாங்க. இது எதுக்கு சொல்றோம்னா, சிலருக்கு நான் ஐயா லக்கண சந்தியில நிக்குது, இங்கிட்டு கன்னியானு தெரியல, அல்லது இங்கிட்டு விருச்சகத்துக்கு தாண்டிருச்சான்னு தெரியல, எனக்கு ஒரு மாதிரி தெரியுது, என்ன லக்கணம் கேட்டாங்கன்னா, நம்ம சொல்லக்கூடிய இந்த குணாதிசயங்கள் முடிவு எடுப்பதை கூட, முடிவு எடுத்த விஷயங்களை கூட முடிவு பண்ணாமல் நாளை சொல்றேன் பார்க்கலாம்,
எந்த பக்கமும் சாஞ்சு நிக்கிறடா, நியூட்ரா நிக்கிறடா அப்படின்னு சொன்னா அவங்க துலா லக்னத்தில் பிறந்தவர்களாக நிச்சயமாக இருப்பாங்க. இந்த குணாதிசயங்கள்லாம் இருந்தால் அவங்க துலாம் லக்கணமே. துலாம் லக்னத்தினுடைய குணாதிசயங்களை பத்தி ரொம்ப அற்புதமா சொன்னீங்க சார். இவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள் எது? விஷயம், அதாவது ராஜயோகம்னாலே வாழ்க்கையை மாற்றி அமைக்கணுங்க. கஷ்டம், தரித்திர நிலை, மன கஷ்டம், உறவு சிக்கல்கள் இதெல்லாம் இல்லாமல் இருக்கணும்னா அந்த வாழ்க்கை நல்ல வாழ்க்கைன்னு சொல்கிறோம். அப்படி துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு அந்த மனசுக்கு சந்தோஷமா, அந்த சுக்கிரனை போல அழகா அந்த குளிர்ச்சியான ஒரு மனநிலை, யோசித்த விஷயங்கள் நடக்கணும், அவங்க காதலித்த விஷயங்கள், நேசித்த விஷயங்கள், அன்பு பாராட்டிய விஷயங்கள், நல்ல உடை ஆபரண வசதிகள், அவங்களுடைய சின்ன வயசுல இருந்தே ஒரு சந்தோஷமா சுற்றுப்புறங்களோடு அப்படியே கொஞ்சம் குளவாடி வாழ்றது, அவங்க ஒரு நல்ல மத்தியம வயசுல வரும்போது அவங்களுடைய எண்ணங்கள் எல்லாம் சக்சஸ்ஃபுல்லா நடக்கிறது, இதெல்லாம் கொடுத்தாலே அது ராஜயோகம் தானே. அதை கொடுக்கக்கூடிய முதல் நல்ல அதிபதி அப்படின்னு சொல்லக்கூடியவரு துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லக்னாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிர பகவானா வர்றார். அதே லக்னாதிபதியை முக்கியமா பார்க்கணும்னா அவருடைய அமைப்பு நல்லா இருந்தா தான் உங்களுடைய எண்ணங்கள் உயர்வானதாக இருக்கும், நீங்க சிந்திக்கக்கூடிய விஷயங்கள் சரியானதாக திட்டமிட்டபடி நடந்து தீரும், உங்களுடைய மனசுக்கு எல்லா விஷயமும் அதுவா தானாக கிடைக்கும். லக்னாதிபதி பலம் குறைந்த ஜாதகம், ஒரு ஜாதகத்தை எடுக்கும் போதே லக்னாதிபதி 6, 8, 12 மறைஞ்சிட்டார், லக்னாதிபதி பாவ கிரகங்களோட சேர்ந்துட்டார், லக்னாதிபதி நீச்சம் அடைஞ்சிட்டார், லக்னாதிபதி அஸ்தங்க தோஷம் அடைஞ்சிட்டார், லக்னாதிபதியினுடைய தசாபலன்கள் சரியான அமைப்புகள்ல கை கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த ஜாதக கட்டத்துல துலா லக்னத்துல பிறந்தவங்களுக்கு என்ன யோகம் இருந்து அது ஒரு நிம்மதியை கொடுக்காது. ஆக சுக்கிரனுடைய பலம் சரியாக இருந்தால்தான் எண்ணிய காரியங்கள் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சரியானபடி நடக்கும். நல்ல மன வாழ்க்கை, நல்ல உடை, நல்ல சுகம், நல்ல பாக்கியம், சந்தோஷம், காதல், அன்பு, பாசம் எல்லாமே கிடைக்கணும்னு சொன்னா, எல்லாமே நடக்கணும்னு சொன்னா, எல்லாமே இவங்களுக்கு இன்னொருத்தர் கொடுக்கணும்னு சொன்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கணும். அவங்களுக்கு சுக்கிரன் நல்லா இருக்கும்போது வீட்டுல எல்லா வசதி வாய்ப்புகளும் தானா அமைஞ்சிரும், படுத்த நிம்மதியா தூக்கம் வரும், உறக்கம் வரும், வீட்டுக்கு தேவையான அத்துணை ஆபரண பொருட்கள், ஆடம்பர பொருட்கள் எல்லாம் தானா சேரும். தீபாவளி ஆச்சுன்னா 2 ட்ரெஸ் 3 ட்ரெஸ் என்ன, சும்மா நினைச்ச நேரம்லாம் பூரா ஓக்குல உடை என்ன, சுக்கிரன்னா உடை கிரகம், ஆபரணம் என்ன, ஐயா இந்த செயின் சரியில்லை உடனே நான் மாத்திடுறேன் அப்படின்னு சொல்ற மாதிரியான வண்டி வாகன யோகங்கள். அவங்க எந்த வண்டி எடுத்துட்டு போறதுன்னு தெரியலங்க. இந்த காலையில பார்த்தா வெள்ளை கார்ல போறாரு, மத்தியானம் பார்த்தா மஞ்சள் கார்ல போனாரு, சாயந்தரம் போனா புளூ கார்ல போறாரு. அவர் ரகரகமா கார் வச்சிருக்கிறாங்க, அது ஒவ்வொரு கம்பெனிலையும் ஒவ்வொரு பிராண்ட்லயும் எல்லா பிராண்ட்லயும் அனுபவிச்சுட்டு இருக்கிறாருங்க. அப்படிலாம் சொன்னா சுக்கிர பகவான் நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். கவர்மெண்ட் பஸ்ஸுக்கே காலையில இருந்து சாயந்தரம் வரையும் காத்திருக்கையா, இந்த பாதையில போற பஸ்ஸு டெய்லி போற பஸ்ஸும் கூட இன்னைக்கு வரல, நடந்தே 1/2 கிலோமீட்டர், அப்புறமா ஒரு லிப்ட் கேட்டு அவனும் பஞ்சர்னு பாதியில இறக்கி விட்டான்னு சொன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிர பகவான் பாதிப்பா இருக்கிறான்னு அர்த்தம். நல்ல மன வாழ்க்கை அமைஞ்சும் கொடுப்பனை இல்லை, வாழ்க்கை வாழ முடியல, பாய் இருக்குது, தலாணி இருக்குது, பக்கத்துல ஆள் இல்லையா, தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்கறதுக்கு ஆள் இல்லையான்னு சொன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பலவீனமாக இருக்கிறான்னு அர்த்தம். சம்பளத்தை வாங்கி செலவு பண்ணி ஒரு 10 வருஷம் சம்பள உயர்வுலாம் நல்லா வேலையில ப்ரொமோஷன் வரும்போதெல்லாம் நல்ல காதல் சக்சஸா இருந்துச்சுங்க. என்னைக்கு வேலை போச்சோ, பர்ஸு காலியாச்சோ, அன்னையோட காதலி காணாம போயிட்டாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பாதகமாக இருக்கிறான்னு அர்த்தம். வேலையும் காலியாகி, காதலும் காலியாகி, கடைசியில குடும்பமும் காலியாகி, கல்யாணமும் காலியாகி உட்கார்ந்து இருந்தா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் பாதகமா இருக்கிறான்னு அர்த்தம். ஆக ராஜயோக கிரகம் என்று சொல்லக்கூடிய துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பலத்தை பொறுத்து தான் நல்ல மன சந்தோஷம், நல்ல மன வாழ்க்கை, நல்ல காசு, நல்ல குடும்பம், லௌகீகமான சுகங்கள், வாகன யோகங்கள் அத்தனையும் அமையணும்னு சொன்னா துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரனுடைய பலம் என்பது சிறப்பா இருக்கும். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு ஒருவேளை சுக்கிரதசை வரல அப்படின்னா என்ன சார்? சுக்கிர புத்தி வரும்ல. எந்த லக்னத்தில் அவர்களுடைய அம்சங்கள், துலா லக்னத்தில் அவர்கள் பிறந்து எந்த ராசியினுடைய அம்சங்களில் பிறந்திருந்தாலும் கூட சுக்கிர பகவானுடைய புத்தி வரும். இருக்கிறதுலே அதிகப்படியான வருடங்கள் சுக்கிர பகவானுக்கு உண்டு. எந்த திசைக்குள்ள அவர் வந்தாலும் கூட அதிகப்படியான புத்தி காலங்கள், அதிகப்படியான வருடங்கள் அவர் எடுத்துக்கிடுவார். ஆக சுக்கிர பகவானுடைய புத்தியை பொறுத்தவரை சில மாதங்கள், சில வாய்ப்புகளை கொடுத்துட்டாரு அப்படின்னால அடுத்தடுத்து வரக்கூடிய தசா புத்திகள் அது அப்படியே கன்னியூ ஆகி போயிட்டே இருக்கும். அதுலயும் இந்த ராகு மகா திசையில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய புத்தி காலம், சனி பகவானுடைய திசையில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய புத்தி காலம், புதன் பகவானுடைய திசையில் வரக்கூடிய சுக்கிர பகவானுடைய புத்தி காலம் எல்லாம் துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பொன்னான காலம்னு சொல்லலாம். ஒரு லக்னத்திற்கு யோகாதிபதி திசையில பஞ்சம பாக்யாதிபதியினுடைய புத்தி வரும்போது துலாத்திற்கு சிறப்பான ராஜயோகத்தை கொடுக்கும் இல்லையா. ஆக தசாநாதன் நட்சத்திரத்தின் அடிப்படையில சுக்கிர மகா திசை துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு வரவில்லை என்றாலும் கூட
அல்லது வந்துச்சுங்க சின்ன வயசுலயே முடிஞ்சிருச்சுங்க அப்படின்னு சொன்னாலும் கூட அந்த லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன் யோகம் கொடுப்பார். சில பேர் சொல்வது உண்டு, எனக்கு சுக்கிர தசை தான் நடந்துகிட்டு இருக்கு, ஆனா நீங்க சொல்ற மாதிரி எந்த யோகமும் இல்லை, மாறா எல்லா இடத்துலையும் பிரச்சனையா இருக்குது, வர்ற வாய்ப்புகள் எல்லாம் மிஸ் ஆகி போயிட்டே இருக்கு அப்படின்னா சுக்கிரன் அங்க எங்கேயோ மிஸ் ஆகி உட்கார்ந்துருக்கிறான்னு அர்த்தம். அப்படின்னா என்னன்னா சுக்கிர பகவான் பாதிக்கப்பட்ட நிலையில நீச்சம் அடைகிறது, அஸ்தங்கத தோஷம் அடைஞ்சிடுறது, பாவ கிரகங்களுடைய தொடர்புகள்ல உட்கார்ந்துருக்கிறது. பெரும்பான்மையா சூரியனோட இணைந்து பயணிக்கக்கூடிய சுக்கிர பகவானுக்கு பொதுவா நம்ம அஸ்தங்கத தோஷத்தையும் அதே மாதிரி அந்த ராகு கேதுவினுடைய க்ளோஸா ரொம்ப நெருங்கினா மட்டும் பாதிப்பு அப்படின்னு சொல்றமே தவிர ஓரளவு ராகு கேதுவினுடைய தொடர்புகள்ல இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் நன்மைகளையும் நிறைய செய்கிறார். அது ஜாதக அமைப்பை பொறுத்து மாறும். ஆக சுக்கிரன் இருக்கும் நிலையில் உங்களுக்கு சரியான அமைப்புகளிலிருந்து புத்தி நடத்தினால் கூட துலாத்தில் பிறந்தவர்களுக்கு போதுமான ராஜயோகம் கண்டிப்பா கிடைக்கும். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு சுக்கிர பகவான் பத்தி சொன்னீங்க சார். அடுத்த கிரகம் ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் இது. துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ராஜயோகம்னு பொதுவா எடுத்துட்டாலே லக்னாதிபதி 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி வந்துருவாங்க. வினை விதைத்தவன் வினை அறுப்பான், திணை விதைத்தவன் திணை அறுப்பான்னு சொல்றாங்க. எதையுமே விதைக்கலனால் நான் அறுப்பையான்னு சனி உட்கார்ந்துருப்பாரு. சனீஸ்வர பகவான் அவரை சொல்றோம். துலாத்துல உச்சம் பெறக்கூடிய ஒரு கிரகம். அவருடைய தன்மை பொதுவா எல்லா லக்னங்களுக்குமே அவருடைய அமைப்பு, அவர் விதி கிரகம்னு சொல்றோம், கர்மகாரகன்னு சொல்றோம். உங்களுக்கு அமைந்த வாழ்க்கை, ஆயுள், நீங்க பார்க்கக்கூடிய தொழில், அமையக்கூடிய தொழில், தொழிலால் பெறக்கூடிய லாபம் நஷ்டம் அத்தனையும் பார்த்தீங்கன்னா சனி பகவான் கர்மகாரகன், ஒரு வினைக்கு காரக கிரகம். அவருடைய அமைப்பு நல்லா இருக்கணும். அதில் துலாத்திற்கு சொல்லவா வேணும், அவர் மிகப்பெரிய ஒரு யோகத்தை கையில வச்சிருக்கிறார். 2 யோகத்தை துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் கையில வச்சிருக்கிறார். ஒன்னு 4ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய சதுர் கேந்திரம், இன்னொன்னு 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியம். அப்ப 4ஆம் இடம்ங்கிற சதுர் கேந்திரம் என்ன, ஒரு நல்ல வீடு இருக்குங்க, வீட்டுல நிம்மதி இருக்குங்க, ஒரு வீடு கட்டக்கூடிய யோகம் இருக்குங்க, வீடு வாங்கக்கூடிய யோகம் இருக்குங்க அப்படின்னா துலாத்திற்கு சனி பகவான் எங்கேயா இருக்கிறாரு அப்படின்னு பார்ப்போம். துலாத்திற்கு சனி பகவான் நல்ல அம்சங்களில் இருந்தால் வீடு மட்டும் இல்லைங்க, அசையாத சொத்துக்கள். எங்க தாத்தாவுடைய வீடுங்க, பாரம்பரியமான சொத்துங்க, பாரம்பரியமான புகழுங்க, எங்க தாத்தா பேர்ல தெருவே இருக்குதுங்க, எங்க தாத்தா பேர்ல ஊரே இருக்குதுங்க, இப்படியெல்லாம் நீங்க சொல்றதை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த ஒரு நல்ல குடும்பம்னு சொல்றாங்கல்ல, அதெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் அம்சமான இடத்துல இருப்பார். ஒரு வாகனம் இருக்குங்க, நம்மள்ட்ட வண்டி வாகனம் இதெல்லாம் நல்லா இருக்குங்க, எங்கேயும் போனோம்னா நமக்கு குறையே இல்லைங்க, வாகனமே சொந்த வாகனம் இல்லைனா கேட்டா கிடைக்குதுங்க. இவர் முதல் போட்டிருக்க மாட்டாருங்க, எல்லா லக்ஸரி வண்டி வாகனங்களை பூரா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறாருங்க. அப்படின்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு லிப்ட் கேட்டா கூட நாங்கெல்லாம் பிஎம்டபிள்யூல தான் போவோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சுக்கிரன், அவங்க திக்கற்ற நிலையில் இருக்கவங்க கூட யாரோ ஒரு விஐபி வாங்க போலாம் அப்படின்னு சொல்றாங்கன்னா சுக்கிரன் எங்கேயோ வலுவா இருக்கிறான்னு அர்த்தம். சுக்கிரன் நல்லா இருக்கணும், போற போக்குல அசால்ட்டான திருமண வாழ்க்கை, நல்ல மனைவி, நல்ல சுகம், நல்ல கட்டில் மெத்தை ஆபரணம், இதெல்லாமே அதான் புலிப்பானியா சொல்றாங்கல்ல, வித்தையும் வாகனமும், உங்களுடைய உயர் படிப்பு, வாகனம், பூமி, தாயாருடைய நலன், அம்மானால சோறு கிடைக்குதுங்க. யாருமே சோறு பண்ணாலும் எங்க ஆத்தா இருக்குதுறான்னு ஒருத்தர் சொன்னாங்கன்னா துலா லக்னத்தில் சனி நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ அந்த 4ஆம் இடத்ததிபதி சனி பகவான் வலுவாக இருந்தால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல சோறு கிடைக்கும், நல்ல தூக்கம் கிடைக்கும், நல்ல வாகனம் அமையும், நல்ல சுகம் அமையும். அப்படியே கைத்து கட்டில படுத்துட்டு அப்படி வானத்தை பார்த்தா கூட துலா லக்னத்துல பிறந்தவங்க 3 செகண்ட்ல தூங்கி எந்திரிச்சிருவாங்க. ஆக சுக்கிரனுடைய அம்சத்தை பொறுத்து தான் துலாத்தில் பிறந்தவர்கள் யாரு இருந்தால், ராமே ஆண்டால் ராவண ஆண்டால் நான் நல்லா இருப்பேன்டா அப்படின்னு சொன்னா துலாத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் வலுவா இருக்கிறார்னு அர்த்தம். தொழில் அமையுது, நிறைய சேவகர்கள் அமைகிறாங்க. ஒரு தொழில் சாதாரணமா ஆரம்பிச்சாங்க, அந்த தொழில் பயங்கரமா விருத்தி ஆகுது, இவங்களால பல பேர் வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொன்னா சனி பகவான் வலுவாக இருக்கிறான்னு அர்த்தம். ஐயா அந்த கண்ணுக்கு ஏற்ற தூரம் வரை எங்க வயலுதாயா, ஆனா இப்ப எங்கள்கிட்ட இல்லையா அப்படின்னா சனி பகவான் பாதிப்பா இருக்கிறான்னு அர்த்தம். எங்க அம்மா நல்ல அம்மாதாயா, நோயாளியா படுத்துருச்சியா, எங்க அம்மாவே நாங்க அதையா பார்த்துக்கிட்டு இருக்கோம் சொன்னா துலா லக்னத்திற்கு சனி பாதகமா இருக்கிறான்னு அர்த்தம். புது வண்டிங்க நடு ரோட்ல டயர் வடிச்சிச்சுங்க அப்படின்னா துலா லக்னத்திற்கு சனி பகவான் பாதகமா இருக்கிறாருன்னு அர்த்தம். உடல்நிலை எல்லாமே இருக்குங்க, வீடு வண்டி வாகனங்கள்லாம் இருக்குங்க, எந்த சுகத்தையும் அனுபவிக்க முடியலங்க, துலாம் லக்னத்திற்கு சனி பகவான் பாதகமா இருக்கிறான்னு அர்த்தம். ஆக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு ஒரு நல்ல அமைப்பு சுகம் கிடைக்கணும்னு சொன்னா சனி பகவான் வலுவா இருக்கணும். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு காசு வீடுனால தண்டமாகுது, வாடகை வீடு மாறிக்கிட்டே இருக்கிறாங்க, எப்ப பார்த்தாலும் ஓனர் பிரச்சனை இருக்கு, எப்ப பார்த்தாலும் வண்டி வாகன சிக்கல்கள் இருக்கு, நல்ல பழுது பார்த்த வண்டி கூட நடு ரோட்ல நின்றுகிட்டே இருக்கு, நல்ல உடை இருந்தும் உடுத்த முடியல, எப்ப பார்த்தாலும் மன சோர்வாக இருக்கு, தாயினுடைய உதவி கிடைக்காம இருக்கு, தாயினுடைய மனசாபத்திற்கு ஆளாக வேண்டியது வருது, பூர்வ புண்ணியத்தை கடந்து போய் வாழ வேண்டியது வருது, பூர்வ புண்ணிய சொத்து வழக்குல சிக்கி இருக்கு, பூர்வ புண்ணிய சொத்துல ஒரு செங்கலுக்கு கூட பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொன்னா
துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சனி பகவான் எங்கேயோ சதி பண்ணிக்கிட்டு இருக்கிறாருன்னு அர்த்தம். அதை கவனிச்சுக்கிட்டாருனாலே, சனி பகவானுடைய வழிபாடுகளை மேன்மைப்படுத்தினாலே, அவருக்குரிய ஆலயங்களை தேர்வு பண்ணிக்கிட்டோம்னாலே, அவருக்குரிய ஆலயத்துல போய் சனி பகவானிடம் சரணாகதி அடைந்தோம்னாலே, துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு சதிராட்டமான வாழ்க்கையிலிருந்து, சதியான வாழ்க்கையிலிருந்து, விதியே அப்படின்னு வாழக்கூடிய வாழ்க்கையிலிருந்து அந்த பாக்கியம், அந்த பூர்வ புண்ணியமான சனி பகவான் நல்ல அமைப்புகளை கொடுப்பதற்கான வாய்ப்பும் இறை வழிபாடுகள் மூலியமாக, தான தர்மம் மூலியமாக நிச்சயமா துலாத்தில் பிறந்தவர்களுக்கு இருக்கு. துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு அடுத்ததாக ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகம் எது சார்? முதல்ல துலாம் லக்னத்திற்கு லக்னாதிபதி வலுவா இருக்கணும். அப்ப நம்ம நல்லா இருப்போம், நல்லா இருக்க போறோம், நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணங்கள் வரணும்னா லக்னாதிபதி நல்லா இருக்கணும். அங்கே லக்னாதிபதி அவுட் ஆயினால நான்லாம் என்னத்த போய் நல்லா இருந்து எனக்கெல்லாம் நல்லது நடந்து நான்லாம் வந்து நல்லா இருப்பேன்னு நானே நினைக்க மாட்டேன். நீ என்னையா சொல்றது, உட்காந்து ஜோசியம் சொல்லிட்டு இருக்க போயாகிட்டுன்னு இப்பவே கமெண்ட் போட்டு ஸ்கிப் பண்ணிட்டு போயிடுவாங்க. நான் நல்லா இருக்க போறேன், ஏதோ இருந்தாலும் என்னத்தை சொல்றாரியா, ஏதோ நல்லா இருப்போம்னு சொல்றாருல. நம்பிக்கை பிறந்தால் லக்னாதிபதி வலுவாக இருக்கிறாருன்னு அர்த்தம். அந்த நம்பிக்கைய, தெய்வ வழிபாட சரியா கடைபிடிக்கிறீங்கன்னு சொன்னா பூர்வ புண்ணியாதிபதி நல்லா இருக்கிறான்னு அர்த்தம். நீங்க நம்புறீங்க, ஆனா அந்த கோயிலுக்கெல்லாம் போனாலாம் ஒன்றும் நடக்காது. நல்லா 10 வாட்டி போயிட்டு வந்து, நான்லாம் பிறந்ததே திருச்செந்தூரியா, அப்புறம் என்ன பெரிய ராஜயோங்கிற திருச்செந்தூர் போயிட்டு வந்தாம்பாங்க. திருச்செந்தூர்ல தாயா பிறந்திய, முருகனை போய் பார்த்தீங்களா, சரணாகதி அடைந்தீங்களான்னு கேட்டா அப்பப்போ போற வழியில வெளியில நின்று கோபுரத்துல நின்று கும்பிட்டு போவேன்பாங்க. ஆக நம்பிக்கை வைத்து ஒரு பரிகாரங்களை, ஒரு தெய்வ வழிபாடுகளை நீங்க செய்கிறீர்கள்னு சொன்னா உங்களுக்கு தெய்வம் வழிவிடணுங்க. அதுக்கு 5ஆம் அதிபதி நல்லா இருக்கிறாருன்னு அர்த்தம். இதெல்லாம் நல்லா இருக்கும்போது பாக்கியங்கிறது தானா கிடைக்கும். நீங்க தேடி போக வேண்டியதுல பாக்கியம் தானாக அமையும். அந்த பாக்கியத்தின் பலனா உங்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு துலா லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு பாக்கியநாதன் என்று சொல்லக்கூடிய புதன் பகவான், அவர் என்ன சொல்றோம், புத்திகாரகன் அப்படின்னு சொல்றோம். துலாம் ரொம்ப ஷார்ப், ஆனா அந்த ஷார்ப்பை மனசுக்குள்ளேயே வச்சுக்கிட்டு வீக் ஆகிக்கிட்டே இருப்பாங்க. துலாம் ரொம்ப ஜட்ஜ்மெண்ட், ஆனா அந்த ஜட்ஜ்மெண்ட்டை தனக்குள்ளேயே வச்சுக்கிட்டு எந்த முடிவும் எடுக்காம இருப்பாங்க. துலாம் என்பது வளர்ச்சி, ஆனா அந்த வளர்ச்சியை யோசிச்சுக்கிட்டே இருந்து எந்த முன்னேற்றத்திலையும் அடையாம இருப்பாங்க. துலாம் என்பது ஒரு சர லக்னம், வேகமாக ஓடி வேகமாக கடலிலே கலந்து வேகமாக அர்ப்பணிப்பு. ஆக துலாம் என்பது தன்னுடைய திறமையை வேகமாக செயல்படுத்துறதுனால, சமயோஜித புத்திய சமயத்திற்கு பயன்படுத்தாத காரியத்தினால அவங்களுக்கு நிறைய பாதிப்புகள் கொடுக்குதுன்னா புதன் பகவான் பலவீனமா பாதிக்கப்பட்டு இருக்கிறார்னு அர்த்தம். துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் தன்னுடைய அறிவு, சாதுரியம், புத்தி கூர்மையை சமயோஜிதமா பயன்படுத்தி எந்த இடத்துல எஸ்கேப் ஆகணுமோ அந்த இடத்துல எஸ்கேப் ஆகி, எந்த இடத்துல கணக்கு போடணுமோ அந்த இடத்துல கணக்கு போட்டு, எந்த இடத்துல 1008 வருத்தங்கள் இருந்தாலும் முகத்துக்கு நேரம் அப்படியே சிரிச்சுக்கிட்டே அந்த இடத்த அப்படியே கலண்டு போயிட்டு அதுக்கப்புறம் கணக்கு போட்டு காய் நகர்த்தி தன்னுடைய காரியத்தை கனகச்சிதமா செய்து முடித்தால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு புதன் வலுவா இருக்கிறாருன்னு அர்த்தம். நேருக்கு நேரா பேசிக்கிட்டு, நேருக்கு நேரா லூஸ் ட்ராக்கிங் பண்ணிக்கிட்டு, நேருக்கு நேரா உளறி கொட்டிக்கிட்டு, நேருக்கு நேரா பேசுறத பேச விடாம பேசிட்டு, நேருக்கு நேரா பேச வந்த விஷயத்தை சொல்லாமல் வேற எதையோ பேசி மனம் டைவர்ட் ஆகி புத்தி பேதளித்து தடுமாறி குழம்பி, தானும் குழம்பி மற்றவர்களையும் குழம்பி எந்த முடிவுக்கும் வர முடியாமல் துலாம் லக்னம் தனது முன்னேற்றத்தை தானே கெடுத்து கொண்டால் அவங்க லக்னத்துல புதன் பாதகமா இருக்கிறான்னு அர்த்தம். ஏன்னா துலா லக்னத்திற்கு விரையாதிபதியாகவே புதன் பகவான் வர்றாருங்க. நிறைய விரைய செலவுகளை அவங்க புத்தியை வச்சு அவங்களாவே பண்ணிக்கிடுவாங்க. நிறைய யோகங்களை அவங்க புத்தியை வச்சு அவங்களாவே கெடுத்துக்கிடுவாங்க. நிறைய யோகங்களை லூஸ் ட்ராக்கிங்னால அவங்களாவே எடுத்துக்கிடுவாங்க. ஆக துலா லக்னத்தில் பிறந்தவர்கள் ஒரு ஜட்ஜ்மெண்ட் சொல்லணும்னு சொன்னா, ஒரு முடிவு எடுக்கணும்னு சொன்னா, ஒரு விஷயத்தை தீர்க்கமா ராஜயோகத்தை அனுபவிக்கணும்னு சொன்னா புத்தி உள்ளோன் பலவான்னு சொல்றாங்க. ஆக துலாத்திற்கு மனம், புத்தி, சொல், செயல், பாக்கியம் அத்தனையும் கொடுக்கக்கூடிய புதனுடைய வலிமையே 3ஆம் தர ராஜயோகம். லக்னாதிபதி சுக்கிரன், 5ஆம் அதிபதி சனி, 9 கூடிய பாக்கியாதிபதி 3 நல்ல நிலையில் இருந்து ஒண்ணுக்கொண்டு பரஸ்பர கேந்திர கோணங்களில் இருந்து அவர்களுடைய தசாபுத்தியும் சரியான வயதிலே சரியான பருவத்திலே வந்து அவர்களுடைய சேர்க்கை 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி சேர்ந்தோ பார்த்தோ இருந்தால் துலாம் லக்னத்தில் பிறந்தவர்கள் இன்றில்ல என்றோ ஒரு நாள் தன்னுடைய ஆயுள் நிறைவுக்குள் ராஜயோகத்தை அனுபவித்தே தீர்வார்கள். துலாம் லக்னத்துக்கு ராஜயோகத்தை தரக்கூடிய கிரகங்கள் வந்து சுக்கிர பகவான், சனி பகவான், புத பகவான் பத்தி சொன்னீங்க. மற்ற கிரகங்கள் என்ன நிலையில இருக்காங்க? நிச்சயமா ராசி என்பது என்ன அப்படிங்கிறத பார்க்கணும். சிலர் வந்துங்க, நான் துலா லக்னத்துல பிறந்தேன், துலாம் ராசியிலே பிறந்தேன் அப்படின்னா, ஆக இந்த 3 ராஜயோக கிரகங்களும் எனக்குலாம் வந்தா சூப்பரா வேலை செய்யுமேனா, இந்த 3 ராஜயோக கிரகங்களும் நல்லா இல்லாத இடத்துல இருந்து அவர்களுடைய திசை வந்தா கெடுதல் நடந்தாலும் 2 மடங்கு சேர்த்து நடக்கும். ஏதோ ராசி வேறையா இருந்து லக்னம் வேறையா இருந்தா 50-50 தப்பிச்சுக்கலாம். ரெண்டும் ஒரு மாதிரி அமையும் போது யோகம் நடந்தாலும் 100% நடக்கும், கெடுதல் நடந்தாலும் 100% நடக்கும்னு சொல்லுவாங்க.
நல்லதே நடக்கட்டும். ஆக துலாம் லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற அமைப்புகளை நம்ம பார்க்கும்போது சந்திர பகவான் எங்க இருக்கிறாருன்னு பார்த்துக்கிறோம். அதை ராசின்னு எடுத்துக்கிறோம். அவருடைய பங்கு ரொம்ப முக்கியமானது. துலாத்திற்கு 10 கூடிய ஜீவனாதிபதி. ஜீவனம் நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா துலாத்திற்கு சந்திர பகவான் நல்ல அம்சங்களை, நல்ல ராசிகளில் அந்த சந்திரன் பாதிக்கப்படாம, ராகுகேது தொடர்புகள் இல்லாம, பாவகிரகங்களுடைய ஆளுமைக்கு உட்படாம இருக்கணும். இது ரொம்ப முக்கியம். அடுத்தது குரு பகவான். அதிகப்படியான கடன் வழக்கு பிரச்சனைகளை சந்திக்காம இருக்கிறதுக்கு. அப்ப நம்ம இந்த வீடியோட நீளம் கருதி இந்த லக்னத்திற்கு சுப கிரகங்கள், யோக கிரகங்கள் உங்களுக்கு என்னெல்லாம் பலன்கள் தராங்க, இந்த லக்னத்திற்கு பாக்கி நம்ம சொல்லாத கிரகங்கள், சரத்திற்கு 11 கூடிய சூரியன், துலாத்திற்கு 3, 6 கூடிய குரு பகவான், லக்னாதிபதியா அட்டமாதிபதியாக வந்து சில நேரங்களில் என்னென்ன பலன்களை கொடுப்பார். செவ்வாய் பகவான் 2, 7 கூடியவர். குடும்ப வாழ்க்கையை, கலத்திர வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய செவ்வாய் பகவான் என் நிலையில் இருந்தால் உங்களுக்கு யோகங்கிறத பார்ட் 2லையும், இந்த லக்னத்திற்கு ராகு கேது பகவான் யோகாதிபதிகளோட சேர்ந்திருந்தா என்ன பலன், பாதக கிரகங்களோட சேர்ந்திருந்தா என்ன பலன், ராகு கேது பகவான் உங்களுக்கு யோகங்களை கொடுப்பாங்களா அப்படிங்கிறத நிழல் கிரகங்கள் 2 பேரையும் பார்ட் 3லையும் தெளிவா பார்க்கலாம். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்களை பத்தி சொன்னீங்க. நல்ல நிலையில இருந்தா என்ன நடக்கும், ஒருவேளை சாதகமற்ற நிலையில இருந்தா என்னெல்லாம் நடக்கும் அப்படின்னு மற்ற கிரகங்களுடைய நிலைகளையும் நீங்க சொன்ன மாதிரியே விரைவிலே நம்ம பேசலாம் சார். நன்றி. நன்றி. குரு வாழ்க, குருவே துணை. என்ன நேர்களே, துலாம் லக்னத்துல பிறந்த நீங்க உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைக்கக்கூடிய ராஜயோக கிரகங்கள் என்ன அப்படிங்கறத இந்த எபிசோட்ல நீங்க கேட்டு தெரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. இதே மாதிரி ஒவ்வொரு லக்னத்துக்கும் நம்ம பேசிட்டே இருக்கோம் நம்ம சேனல்ல தொடர்ச்சியா. இது எல்லாமே உங்களுடைய யூடியூப் நோட்டிபிகேஷன்ஸ்ல ஆட்டோமேட்டிக்கா வரணும் அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது ஆஸ்ட்ராலஜர் கோகுலகண்ணன் யூடியூப் சேனலை உடனடியா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை மறக்காம கிளிக் பண்ணிடுங்க. இந்த வீடியோவை பார்த்ததற்கு மிக்க நன்றி.